கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபை நாம் அனைவரோடும் இருப்பதாக. இன்று உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோசுவா 1:6 பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவார். பிரியமானவர்களே, யோசுவா உடைய சரித்திரம் நாம் எல்லாரும் அறிந்ததே. மோசே மரித்து போன பின்பு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிற பெரிய பொறுப்பு யோசுவாவிடம் வந்தது. யோசுவா ஒரு வாலிபன். நான் இருக்கும் பொழுதே மோசையோடு இருந்து ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதபடி தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றவனாகவும் தேவனோடு ஐக்கியப்பட்டவனாகவும் இருந்தான். ஆகவே தேவன் அவனோடு இடைப்பட்டு கொண்டே இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படி தேவன் அவனிடத்தில் விரும்பியது திடமனதாயிரு. ஏனென்றால் அத்தனை லட்சம் மக்களை வழிநடத்தும் பொழுது பிரச்சனைகள் உண்டு. அவர்கள் ஒவ்வொருவரும் முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள். அவருடைய விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும், அவர்களை வழிநடத்த வேண்டும். கானானிய தேசத்தில் பிரவேசிப்பதற்கு முன்பாக அநேக ராஜாக்களை வெற்றி கொள்ள வேண்டும், யுத்தங்களை நடப்பிக்க வேண்டும், யுத்த வீரர்களை ஒழுங்கு பண்ண வேண்டும், யுத்தத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நாம் ஒழுங்குமுறை பண்ண வேண்டும். ஆகவேதான் யோசுவாவுடன் சொன்னார், திடமனதாயிரு என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் மலர் படுக்கை நமக்கு இருப்பதில்லை. வாழ்க்கை என்பது அது ஒரு நெடுந்தூர பயணம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே வழி நடந்திய பொழுது அந்த வழியை குறித்து மனம் திகைத்து போனார்கள். நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். சில நாட்கள் சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும். இதை எப்படி சமாளிக்க முடியும் என்று சொல்கிற ஒரு பயங்கரமான பிரச்சனை வரும் பொழுது நாம் மனம் சிதறி விடுகிறோம், மனம் பதறி விடுகிறோம். மனம் பதறும் பொழுது அந்த நாள் முழுவதும் ஒரு பதறுகிற வாழ்வுதான் நமக்கு கிடைக்கும். இருதயம் நொறுங்குண்டு போகும். நான் இதை எப்படி சமாளிப்பேன் என்று சொல்லுகிற எண்ணம் நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணும். முக்கியமாய் கடன்பட்டவர்கள் நம்மை வந்து கடனை கொடு என்று சொல்லும் பொழுது, வட்டிக்காரர்கள் வந்து நம்மை அவமானப்படுத்தும் பொழுது பதறி போகிறோம். பிரியமானவர்களை, தயவு செய்து ஒருவரிடத்திலும் இந்த கந்து வட்டிக்கு பணம் வாங்காதீர்கள். அது உங்களுடைய இருதயத்தை சஞ்சலப்படுத்தும், மனதை முறித்து போடும். ஆனால் தேவன் சொல்வதெல்லாம் திடமனதாயிரு. நாம் திடமனதா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்நாள் பதறாதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தேவன் நமக்கு துணை நிற்க வேண்டும். நம்முடைய தேவன் நமக்கு துணை நிற்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும், அனுதினம் கழுவப்பட வேண்டும், ரட்சிப்புண்டாக வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு துணை நிற்பார், யுத்தங்களை நடப்பிப்பார். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 17:32 அங்கே ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். அந்த அதிகாரம் முழுவதும் பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு யுத்தத்தை காண்கிறோம். யுத்தத்திற்காக சவுலும் அவன் யுத்த வீரர்களும் ஏலா பள்ளத்தாக்கிலே கூடியிருக்கிறார்கள். இவர்கள் ஒரு மலையின் உச்சியிலும் அவர்கள் ஒரு மலையின் உச்சியிலும் இருக்கிறார்கள். அங்கே இருந்து ஒரு ராட்சசன் கோலியாத் என்பவன் வருகிறான். வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவன் சவால் விடுகிறான். உங்களிலே ஒருவன் என்னிடத்திலே வந்து என்னை கொன்று போட்டால் பெலிஸ்தர் எல்லாரும் உங்களுக்கு வேலையாட்களாயிருப்பார்கள். அப்படி இல்லை என்று நான் அவர்களை கொன்று போட்டால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருக்க வேண்டும் என்று சொல்லி மன முறிவை உண்டு பண்ணுகிறான். அந்த வேளையிலே தற்செயலாய் தாவீதினுடைய தகப்பன் ஈசாய் சொல்லுகிறான், நீ யுத்தஸ்தலத்திலே போய் உன் சகோதரனை சந்தித்து அவர்களுக்கு நான் கொடுக்கிறவைகளை கொடுத்து விட்டு வா என்று சொல்கிறான். அவன் அங்கே வருகிறான். வந்த பொழுது
கோலியாத் என்பவன் வந்து இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நிந்திப்பதை பார்க்கிறான். அவனுக்குள் ஒரு பயங்கரமான ஒரு வெறி, கோபம். இஸ்ரவேல் பெலிஸ்தீனாகிய விருத்த சேதனம் இல்லாத இவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நிந்திப்பதற்கு இவன் எம்மாத்திரம் என்று சொல்லி அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறான். அவனோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று அவனுடைய இருதயத்திலே வாஞ்சித்து சவுலை நோக்கி சொல்லுகிறான். அதை நாம் 1 சாமுவேல் 17:32 பார்க்கிறோம். சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டாம், நான் போய் அவனுடைய யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். பாருங்கள், ஒரு இளைஞன் எல்லா யுத்த வீரர்களும் கலங்கி கொண்டு இருதயத்திலே பயப்பட்டு கொண்டு இருக்கிற வேளையிலே தாவீது பயப்படாதபடி பதறாத ஒரு மனிதனாக, மனம் முறிவு அடையாதவனாக திடன் கொண்டு அவனை எதிர்க்கிறான். காரணம் என்னவென்றால் தேவன் அவனோடு இருக்கிறார். அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறான், தேவனுக்கு துதி செலுத்துகிறான், அனுதினமும் அவரிடத்திலே இருந்து வார்த்தைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சொல்லுகிறான், ஒரு சிங்கமும் கரடியும் வந்த பொழுது என் தேவனுடைய துணையோடு அந்த சிங்கத்தை நான் பிடித்து தாடியை பிடித்து வாயை கிழித்து விட்டேன் என்று சொல்லுகிறான். அந்த சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்புவித்த என் தேவன் இந்த பெலிஸ்தனை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லுகிற நம்பிக்கையோடு அவனை எதிர்கொள்கிறான். அவன் பதறவில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சிறிய காரியங்கள் நம்மை தாக்கும் பொழுது, சிறிய பிரச்சனைகள் வரும் பொழுது எவ்வளவாய் பதறி போகிறோம். பதறாத வாழ்வு நமக்கு வேண்டும், சிதறாத மனம் நமக்கு வேண்டும். அப்பொழுதுதான் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும், தைரியமாய் நாம் அதனை சந்திக்க முடியும். பிரியமானவர்களே, ஒரு 2006ஆம் ஆண்டு நான் பணி நிறைவு அடைந்து நான் வெளியே வருவதற்கு ஒரு தடை இருந்தது. என்னுடைய இயக்குனர் என்னை கூப்பிட்டு உன்னை நான் பணி நீக்கம் செய்ய போகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது ஆவியானவர் என்னோடு பேசினார், தைரியமாயிரு, நான் உனக்கு ஞானத்தை தருகிறேன், அவன் கேட்பதற்கெல்லாம் பதில் கொடு என்று சொன்னார். அவன் என்னை பார்த்து, நான் அவனிடத்தில் கேட்டேன், என்ன காரணம் என்னை பணி நீக்கம் செய்யப்பட போகிறாய் என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த நீ உன் பண்ணையிலே இந்த பகுதிக்கு தடை நீக்கம் செய்யப்படவில்லை, அந்த டிராக்டர் ஏலம் போடப்படவில்லை, அதன் நிமித்தம் என்று சொன்னான். அப்பொழுது நான் சொன்னேன், இது என்னுடைய தவறு அல்ல, உங்களுடைய அலுவலகத்தில் உள்ள தவறு. நீங்கள் அனுமதி கொடுத்தால் வெளியே அந்த டிராக்டரை நான் ஏலம் விட முடியாது, பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு பேசினார். இந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு போ அவரை சந்திக்கும் பொழுது என்று சொல்லி அந்த ஃபைலை முற்றிலுமாக அவரிடத்தில் காட்டினேன். திடமனதா இருந்தேன், ஞானத்தோடு பேசினேன். அவன் வெட்கப்பட்டு போனான். பிரியமானவர்களே, ஆபத்து வரும்பொழுது நீ சோர்ந்து போவாயானா உன் பலன் குன்றினதாக இருக்கும். ஆபத்து காலத்திலே, சோதனைகள் வரும் நேரத்திலே, பிரச்சனைகள் வரும் நேரத்திலே, பிரச்சனைகள் உண்டு வாழ்க்கையிலே. உன் சொத்தை அபகரிப்பதற்கு வருவார்கள், உன்னை வீடு வழக்காடுவார்கள், பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார்கள். சுற்றிலும் இருந்து பிரச்சனை வரும், நாலா திசையிலிருந்து சத்துருவனுக்கு எதிர்கொண்டு வருவான், பிரச்சனைகளை கொண்டு வருவான். அவைகளை 4 புறமும் இருந்து ஒரே நேரத்தில் பிரச்சனைகள் வரும். யோபுக்கு வந்தது போல அந்த நேரத்திலே திடமனதா இருப்போமானால் நாம் நம்முடைய காரியங்களை, பிரச்சனைகளை சந்திக்க முடியும். தேவன் ஞானம் தருவார். அவரோடு இருப்போமானால் அவர் வெற்றியை தருவார். பிரியமானவர்களே, யோசுவா அப்படித்தான். எல்லா காரியங்களிலும் தேவன் அவனோடு இருந்தார், பலம் கொண்டிருந்தான், யுத்தங்களை நடப்பித்தான், எரிகோவை மீட்டான், ஆயியை மேற்கொண்டான், சகல ராஜாக்களையும் வெற்றி கொண்டு ஆண்டவர் சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். பிரியமானவர்களே, யாக்கோபு என்ற ஒரு மனிதன், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் வரை படித்து பார்ப்போமானால் யாக்கோபுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். அவன் பதறவில்லை. அவனுடைய மாமனார் எத்தனையோ விசை அவனை ஏமாற்றினான், 10 விசை அவனுடைய சம்பளத்தை மாற்றினான், அவனுக்கு இடையூறு பண்ணினான். ஆனால் தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார். யாக்கோபே, நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை சுகமாய் திரும்பி வருவேன், இந்த தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னார். அப்படியே அந்த வாக்குத்தத்தத்தை அவன் விசுவாசித்தான். விசுவாசி பதறான் என்று சொல்லப்படுகிறது. விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். பிரியமான, அவன் எல்லா வகையிலும் பதறாதபடி ஜெயம் கொண்டவனாக அந்த பதான ராம விட்டு 20 வருடத்திற்கு பின்பு திரும்பி வந்தான்.
இந்த பதறுகிற மனம் என்று ஏன் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அது ஒரு சாபம். உபாகமம் 28:28 விதமாய் பார்க்கிறோம். கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். என்ன என்று சொன்னால் இந்த சுவிசேஷம், அதாவது தேவனுடைய சுவிசேஷம் 2 கொரிந்தியர் 4:4 விதமாக சொல்லுகிறது. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனதை குருடாக்கினார். 2 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை குருடாக்கி விடுகிறது, மனதை முறிவடைய செய்கிறது, நம்மை சோர்ந்து போக செய்கிறது. ஒன்று சாபம், இரண்டாவது நாம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசானவன் நம்முடைய மனதை குருடாக்கி விடுகிறான். பிரியமானவர்களே, இவைகளிலிருந்து நாம் விடுபட்டு வர வேண்டும் என்று சொன்னால் தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும், தேவனுடைய உறவு நம்மோடு இருக்க வேண்டும். ஆகவேதான் பவுல் அடிகளார் 2 கொரிந்தியர் 4:8 சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. காரணம் என்னவென்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனோடு நாம் இருப்போமானால், தேவனோடு சஞ்சரிப்போமானால் ஞானமுள்ள இருதயத்தை தருவார். எந்த பிரச்சனையும் சமாளிப்பதற்குள்ள அறிவு நமக்குள் பெருகும். தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். தேவன் நம்மோடு இருப்பார், அவர் துணை நிற்பார். அவர் துணை நிற்கும் பொழுது யாக்கோபு பயப்படவில்லை, மனம் சிதறவில்லை, வாழ்விலே பதறவில்லை, தாவீது பதறவில்லை. ஆகவே தேவனுடைய துணை நிற்குமானால் நாம் திட மனதாய் இருந்து நம்முடைய காரியங்களை வெற்றி கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் சிதறாத மனம் வேண்டும். ஒரு காரியத்தை செய்தால் திடமனதாய் இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் திடமனதாய் இருந்து எதிர்கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு துணை புரிவார். யாக்கோவோடு இருந்து அவனுடைய இக்கட்டு நாளில் இருந்து விடுவித்து அவனுக்கு துணை நின்ற தேவன் சவுலுக்கு முன்பாக தாவீதை உயர்த்தின தேவன் உன்னோடு இருப்பார். பிரச்சனைகள் மாறும். பிரச்சனைகளிலே நீ கவனம் வைத்து உன் மனதை சரியானபடி அதிலே நாட்டம் கொடுத்துப்பாயானால் இன்று உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள் வரும். வேலை ஸ்தலங்களிலே பிரச்சனை வரும். அதிகாரிகள் உன்னை துன்பப்படுத்துவார்கள், காரணம் இல்லாமல் குற்றம் சாட்டுவார்கள், உன்னை நிந்தைப்படுத்துவார்கள், அவமானப்படுத்துவார்கள். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னை விடுவிப்பதற்கு ஞானத்தை தருவார். நீ என்ன செய்ய வேண்டும்? தேவனை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தினமும் அவரோடு ஜெபத்திலே தொடர்பு கொள்வாயானால் எதிரிகளை சந்திப்பதற்கு பலன் தருவார். அவர்களை முற்றிலுமாக நீ ஜெயிப்பாய். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளிலும் துன்பப்படுகிறவர்களுக்காகவும் பதறுகிற வாழ்வுடையவர்களாகவும், எப்பொழுதும் பதறுகிற ஒரு வாழ்க்கை, எதற்கெடுத்தாலும் பதறுதல், இருவரும் சேர்ந்து கணவனும் மனைவியும் சேர்ந்து பதறுவார்கள், அல்லது மனைவி பதறிக்கொண்டே இருப்பாள். கணவனுக்கு ஒரு தைரியம் இருந்தால் அந்த தைரியத்தை அவன் வைக்காதபடி இவளுடைய வார்த்தைகள் அவனுடைய மனமுறிவை உண்டாக்கும். அப்படி அல்ல ஆண்டவர், இருவரும் ஒருமித்து எந்த பிரச்சனையும் சந்திக்க கிருபை கொடுப்பீராக. இப்படி வாழ்நாளிலே சஞ்சலப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. மன முறிவடைகிற ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகிற ஒவ்வொருவருக்காகவும் நான் செபிக்கிறேன். அலுவலகத்திலே துன்பப்படுத்தப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிறேன். அதிகாரிகள் துன்பப்படுத்தும் பொழுது ஞானம் விளங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஞானமும் உம்முடைய தைரியமும் உம்முடைய துணையும் அவர்களுக்கு வரட்டும் என்று சொல்லி இப்படியாய் ஆண்டவரை துன்பப்படுகிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலை சொல்லுகிறேன். அது அப்படியே ஆகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நீ நாமத்தில் கேட்கிறீங்கள் அன்பு பரமபிதாவே, ஆமென். Thank you.